அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை தண்டனை குறைப்பின்றி 30 ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதற்கு அடுத்த நாளில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விசாரித்தார். 29 அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அனைத்து விசாரணையும் முடிவடைந்த நிலையில் ஞானசேகரனை குற்றவாளி என்று கடந்த 28ஆம் தேதி நீதிபதி தீர்ப்பளித்தார். ஞானசேகரனுக்கு எதிராக 12 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறி அவரை குற்றவாளி என்று அறிவித்த நீதிபதி ராஜலட்சுமி ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. அதில் மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனையுடன் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சிறையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் காட்டக்கூடாது என்றும் நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். ஞானசேகரனுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளில் தனித்தனியாக தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக BNS சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை குறைப்பில்லாமல் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி ஆணையிட்டுள்ளார். விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்த குற்றச்சாட்டில் 3 ஆண்டுகள், வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்த குற்றச்சாட்டில் 10 ஆண்டுகள் மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உடலில் காயம் ஏற்படுத்தியதற்காக 1 ஆண்டும், விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் 3 ஆண்டுகள், கடுமையாக தாக்குதல் பிரிவில் 7 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் 7 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்ததற்காக 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும், சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தியதாக 1 மாதம் சிறை தண்டனை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறியதாக பதியப்பட்ட குற்றச்சாட்டில் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழ்நாடு அரசின் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்படவில்லை. இதனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருப்பதால் அதிகபட்சமாக விதிக்கப்பட்ட 30 ஆண்டு சிறை தண்டனையை ஞானசேகரன் அனுபவிக்க வேண்டும். மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது ஞானசேகரனின் செல்போன் பிளைட் மோடில் இருந்தது அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனை பாதிக்கப்பட்ட மாணவியும் உறுதி செய்திருப்பதாகவும் மேரி ஜெயந்தி தெரிவித்தார். எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தெரிவித்துள்ளார். 64 சப்கிளாஸ் 1 அதிகபட்ச தண்டனையே 10 வருஷம், மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் அப்படிங்கிறது இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட் தான் அதை சரியான பதில சொல்லணும், தெளிவுபடுத்தணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்க கோர்ட்ல 30 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு கிரவுண்ட்லயே எங்களால அப்பீல் போக முடியும். மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் கிடைத்ததும் மேல்முறையீடு செய்வோம் என்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் தெரிவித்தார். சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் ஞானசேகரன் பயன்படுத்தியுள்ளதாக நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கிலும் தன்னை பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் மிரட்டவும் ஞானசேகரன் பயன்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுவதாகவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்நிலையில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை தனது செயலால் பதிலளித்திருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டும் வகையில் மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்று தந்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாகியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாது என அண்மையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப இந்த வழக்கில் எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனை காப்பாற்ற திமுக அரசு எத்தனையோ சித்து வேலைகளை செய்த நிலையில் அவை அனைத்தையும் முறியடித்து தனது தொடர் போராட்டத்தால் ஞானசேகரனுக்கான தண்டனையை அதிமுக சாத்தியப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் சாரை காப்பாற்றியது யார் என்ற கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது என்றும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ரகுபதி, இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் எடப்பாடி பழனிசாமி சார்தான் என்று காட்டமாக சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பே சாட்சி என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.